நற்செய்தி வாக்கினால் நமது பாவங்கள் அகல்வனவாக. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார் என்று பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதிய புத்தகத்திலிருந்து நமக்கு கற்றுத்தருகிறார். பாவம் செய்யாத மனிதர் யாராவது உண்டா என்று சொன்னால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். பாவம் என்பது நமக்குள் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை போல உருவாகி இருக்கிறது. ஆனால் இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக பெற முடியும். அது இயேசுவினுடைய அந்த புனிதமான இரத்தத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பாவத்தை குறித்தும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதை குறித்தும் நாம் ஒரு சில வார்த்தைகளை பார்ப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 19வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையை வாசிக்கின்ற போது, அன்புக்குரியவர்களே, இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணம் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று அன்புக்குரியவர்களை யோனத்தான் தனது தந்தையாகிய சவுலிடம் கேட்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சவுல் ஒரு அரசியல் செய்கிறார். என்ன அரசியல்? 1 சாமுவேல் புத்தகம் 29வது அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் மக்கள் புகழ்வதை இவ்வாறு பார்க்கிறோம்: சவுல் 1000 பேரை கொன்றான், ஆனால் தாவீதோ 10000 பேரை கொன்றான் என்று சொல்கிற போது 1000 பெருசா 16000 பெருசா என்ற ஒரு சூழலில் அன்புக்குரியவர்களை சவுலுக்கு தாவீது மீது பொறாமை ஏற்படுகிறது. இந்த பொறாமை அவனை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு, சவுலுடைய உள்ளத்தில் பாவம் செய்யக்கூடிய அளவிற்கு அது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறது. எப்போது சவுலுடைய உள்ளத்தில் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணம் வருகிறதோ, அன்புக்குரியவர்களை சவுலுடைய உள்ளத்தை பாவம் கவ்விக்கொள்கிறது. பார்க்கிறோம், சவுலுடைய உள்ளத்தில் அப்பப்போ என்ன செய்யுது? தீயாவி வருகிறது செல்கிறது, வருகிறது செல்கிறது. அப்போதெல்லாம் இந்த தாவீது யாழினை மீட்டி அன்புக்குரியவர்கள் அந்த தீயாவை என்ன செய்கிறான்? வெளியே அனுப்பி வைக்கிறான். எனவேதான் நம்முடைய வழிபாடுகளில் அல்லது நற்கருணை ஆராதனை வேளைகளில் நாம் உருக்கமாக பாடி செபிக்கிற போது தீயாவிகள் என்ன செய்கிறது? வெளியே ஓடுவதை பார்க்கிறோம். இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளை, இயேசுவை பற்றி நாம் புகழ்ந்து நம்பிக்கையோடு பாடுகிற போது அந்த தீயாவி என்ன செய்யல? உடம்புக்குள்ள இருந்து அதனுடைய கட்டுப்பாட்டை இழந்து அது வெளியே போக முயற்சி செய்கிறது. அதனால தான் என்ன செய்கிறோம்? பாடல்கள் பாடி அந்த தீயாவியை விரட்டுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். வீடுகளிலும் நாம் என்ன செய்கிறோம்? பாடல்கள் பாடி கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கேயாவது இருட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு என்ன வரும்? ஒரு பயம் வரும். அந்த பயத்தில் நாம் என்ன செய்வோம்? எதையாவது ஒரு பாடல்களை பாடி முன்னேறி செல்வோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு பாடலாம் இல்லையா? பாடலாம், பாட மாட்டோமா? ஆமாம். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். எந்த சிலுவை? இயேசுவினுடைய பாடுபட்ட சிலுவை எனக்கு முன்னால் செல்கிறது. சாத்தான் எங்கே போகும்? அதுக்கு பின்னால் போயிடும். அப்படின்லாம் நம்ம என்ன செய்வோம்? பாடல்கள் பாடுவோம். அப்படின்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயம் எப்படி சவுலுக்கு தாவீதை குறித்து ஒரு பயம் ஏற்பட்டதோ, அந்த பயம் வெறுப்பாக மாறி தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று தூண்டியதோ, அதுபோல ஒருவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வெறுப்போ பயமோ அன்புக்குரியவர்களை ஒருவர் மற்றவருக்கு எதிராக என்ன செய்கிறது? திரும்பி விடுகிறது. எனவேதான் அன்புக்குரியவர்களை நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15:24 சவுல் சாமுவேலை நோக்கி இவ்வாறு சொல்கிறார்: நான் பாவம் செய்து விட்டேன், வீரர்களுக்கு அஞ்சி அவர்களின் குரலுக்கு செவிசாய்த்து ஆண்டவரின் வாய்மொழிகளையும்
உமது வார்த்தைகளையும் மீறிவிட்டேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்கிறான். ஒருவேளை நேரடியாக என்ன செய்யலாம்? பாவத்தை உணர்ந்து பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கலாம். வேற யாராவது நமக்காக பரிந்து பேசுவார்களா என்று சொன்னால் 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 25வது இறை வார்த்தை. 1 சாமுவேல் 2:25 வாசியுங்கள். ஒருவர் மனிதருக்கு எதிராக பாவம் செய்தால் வேறொருவராவது கடவுளிடம் அவருக்காக பரிந்து பேசலாம். ஆனால் ஒருவர் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தால் அவருக்காக பரிந்து பேசுவோர் யார்? பாருங்கள், இறைவார்த்தை அழகாக சொல்கிறது. இப்ப யாராவது பாவம் செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவர் மற்றவருக்கு எதிராக பாவங்கள் செய்கிற போது இன்னொருத்தர் என்ன செய்யலாம்? அவர்களுடைய பாவத்திற்காக பரிகாரங்கள் செய்யலாம். இல்லைனா திருப்பலி கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து அந்த பாவத்திற்குரிய நிலைகளிலிருந்து என்ன செய்யலாம்? கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடவுளுக்கு எதிராக ஒருவர் பாவம் செய்கிற போது அதற்காக பரிந்து பேசக்கூடியவர் யார்? இருக்காங்களா? இல்லையா? இருக்கிறார்கள். ஆபிரகாம் நீதிமான்கள் சோதம் கொமராவில் ஒருவராவது இருக்க மாட்டார்களா என்று நினைத்து 50, 40, 30, 20, 10 பேர் என்று நினைக்கிறாரே அவர் வாதாடுகிறார். அதே வேளையில் மோயிசனை பாருங்கள். எப்போதெல்லாம் இந்த இஸ்ரேல் மக்கள் பொற்கன்று குட்டிகளை செய்து அவர்களுடைய உள்ளத்தில் கடவுளை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அப்போதெல்லாம் கடவுளுடைய சினம் அங்கே ஏற்படுகிறது. அப்போதெல்லாம் என்ன செய்கிறார் மோயிசன்? ஆண்டவர், நீர்தான் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தீர், உமது கரம்தான் வலிமை மிக்கியது, நீர்தான் அவர்களுக்கு உணவை கொடுத்தீர், நீர்தான் அவர்களுக்கு குடிக்க தண்ணீரை கொடுத்தீர், அற்புதமாக அதிசயமாக காடைகளை எல்லாம் கொடுத்து என்ன செஞ்சீரே அவர்களுக்கு உணவளித்தீர், நீர் அவர்கள் மீது கோபப்படலாமா அப்படின்னு நினைச்சாரு, பரிந்து பேசுகிறார். அப்ப கடவுளிடம் பரிந்து பேசுவதற்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு யார் வர்றாங்க அப்படின்னா நீதித்தலைவர்கள் வருகிறார்கள், இறைவாக்கினர்கள் வருகிறார்கள். அதற்கு பிறகு எல்லாவற்றிற்கும் முதன்மையான இறைவாக்கினருக்கெல்லாம் இறைவாக்கினராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? நம்முடைய பாவங்களுக்காக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக சிலுவையில் பலியாகி ஒரே ஒரு முறை என்ன செய்கிறாரு? தன்னுடைய இரத்தத்தை சிந்தியதினால் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். அதனால்தான் தீமோத்தேயுக்கு எழுதிய புத்தகத்தில் பவுலடிகளார் அழகாக சொல்கிறார், பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார் என்ற கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். பாருங்கள், சவுல் பவுலாக மாறுகிறார். சவுலாக இருக்கும்போது அவர் பாவியாகத்தான் இருந்தார். ஆனால் பவுலாக மாறிய பிறகும் கூட அவர் இவ்வாறு சொல்கிறார், நான் இயேசுவை பின்பற்றியவர்களை துன்புறுத்தினேன், ஆனால் கடவுளுடைய அருள் எனக்கு பொழியப்பட்டதினால், நான் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால் கடவுளை நினைச்சிருக்கார், என்ன திருத்தூதனாக மாற்றியிருக்கிறார் என்று சொன்னாலும் கூட நான் ஒரு பாவி என்பதை அறிக்கையிடுகிறார். அப்படின்னா நம்மெல்லாம் எம்மாத்திரம் இல்லை, நம்மெல்லாம் எம்மாத்திரம். அவன் கடவுளுக்கு முன்பாக பிறருக்கு முன்பாக நாம் பாவிகளாக இருக்கலாம். பிறருக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க என்ன செய்யலாம்? யாராவது நமக்காக ஜெபிக்கலாம், கடவுளே இவர்களை மன்னியும், தெரியாமல் செய்கிறாங்கன்னு என்ன செய்யலாம்? வேண்டலாம். ஆனால் கடவுளுக்கு எதிராக பாவங்கள் செய்கிற போது நமது பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? சிலுவையில் நமக்காக பலியாக இருக்கிறார். அந்த கடவுளிடம் ஒவ்வொரு திருப்பலியில் நினைச்சிரோம், நாம் செபிக்கிறோம், திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து நினைச்சிரோம், மன்றாடுகிறோம். அதே வேளையில் ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள், அனாதைகள், கைம்பெண்கள் அனைவருக்கும் நினைச்சிரோம் தர்மங்கள் செய்து உணவுகள் கொடுத்து உடைகள் கொடுத்து நம்மளால் இயன்ற உதவிகளை செய்து அன்புக்குரியவர்களை நம்முடைய பாவத்தினுடைய கணத்தை குறைத்து கொள்கிறோம். அப்படி குறைக்கின்ற போது நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது. நமது உள்ளத்தில் யாருடைய அருள் கொடுக்கப்படுகிறது? கடவுளுடைய அருள் மழையை போல பொழியப்படுகிறது. இந்த நாளில் சிறப்பாக அதிதூதர் மிக்கேலுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். அருள் நிறைந்த பரலோகத்தாயினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். சிறப்பாக தாய்மை அன்னை வழியாக திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். அதே வேளையில் அதிதூதர் வழியாக அன்புக்குரியவர்களை தீயாவினுடைய பிடிகளில் நோய்களினால்
கவலைப்படக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். மேலும் சிறப்பாக நம்முடைய நினைத்த காரியங்களுக்காக வேண்ட வந்திருக்கிறோம். இந்த அனைத்திற்கும் அன்புக்குரியவர்களே நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். ஒரே ஒரு செயல், ஆண்டவரே, கடவுளே, நான் உனக்கு எதிராக பாவங்கள் செய்திருக்கேன், எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும் என்று நாம் வேண்டுகிற போது அன்புக்குரியவர்களை கடவுள் என்ன செய்வார்? நம்மை நிறைவாக குணப்படுத்துவார். எனவே நாம் அனைவரும் கடவுளை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும், எங்களை குணப்படுத்தும். ஏனென்று சொன்னால் வாழ்கின்ற உம்மை நாங்கள் விட்டு நாங்கள் விலகிச் சென்றிருக்கிறோம். உம்மை நாங்கள் மறுதலித்து இருக்கிறோம். உமது கட்டளைகளுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். எனவே ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து எங்களுக்கு நற்சுகத்தை தாரும் என்று சிறப்பாக இந்த பலியில் செபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள ஆன்ம பலத்தை தருவாராக. ஆமேன்.